பவானிசாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதற்கு முன் கீழ்பவானி வாய்க்காலில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் கடைமடை வரை தண்ணீர் கொண்டு செல்வதற்காக வாய்க்காலில் பல்வேறு இடங்களில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக அரசாண 276 தமிழக அரசு மாற்றம் செய்து 60 புதியதாக வெளியிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழ்பவானி பாசன விவசாயிகள் நீதிமன்றம் மூலம் தடையாணை பெற்றனர். இதற்கு கீழ்பவானி பாசன பாதுகாப்பு இயக்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு கோணவாய்க்கால் பகுதியில் செயல்பட்டு வரும் மாவட்ட நீர்வளத்துறை செயற்பொறியாளர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நீதிமன்றம் மூலம் அரசாணை எண் 60க்கு தடை மீதான வழக்கு விசாரணை நாளை நடைபெற இருப்பதால் உடனடியாக சீரமைப்பு பணிகளை 11ஆம் தேதிக்குள் தொடங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கட்டணமின்றி வண்டல் மண், களிமண் எடுத்துக்கொள்ள விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்களுக்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் காணொலி காட்சி வாயிலாக புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின் சார்பில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்டம் செய்பவர்கள் கட்டணமின்றி வண்டல் மண், களிமண் எடுத்துக்கொள்ள அனுமதி ஆணை வழங்கி தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், மாவட்ட ஊராட்சித் தலைவர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் விவசாயிகளுக்கு அனுமதி ஆணையினை வழங்கினர். சாத்தான்குளத்தில் குடிநீர் தொட்டி நிறுவப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் நடைமுறைக்கு வராததால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் 2வது வார்டு அண்ணாநகர் பகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் தொட்டி ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த தொட்டி அமைக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இந்த தொட்டிக்கு குடிநீர் இணைப்பும் அதே நேரத்தில் மோட்டாருக்கான மின் இணைப்பும் வழங்கப்படவில்லை. இதனால் நிறுவப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் குடிநீர் தொட்டியானது பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்து வருகிறது. எனவே இதுகுறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாம்பு விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு 1807 கிராம் விஷம் வழங்கியதன் மூலம் நல்ல வருவாய் ஈட்டியுள்ளதாக வடநெம்மேலி பாம்பு பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூர், மாமல்லபுரம், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் இருளர் பழங்குடி மக்கள் அதிகமானோர் வசிக்கின்றனர். அவர்களின் வாழ்வாதார மேம்பாடு கருதி தமிழ்நாடு அரசு தொழில் மற்றும் வணிகத்துறையின் கீழ் மாமல்லபுரம் அடுத்த வடநெம்மேலி பகுதியில் இருளர் பாம்பு பிடிப்போர் தொழில் கூட்டுறவு சங்கம் சார்பில் பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் பாம்பு கடி விஷமுறிவு மருந்து தயாரிக்க பாம்புகளிடம் இருந்து விஷம் எடுக்கின்றனர். அப்படி எடுக்கப்படும் விஷமருந்து மகாராஷ்டிரா மாநிலம் புனே உள்ளிட்ட சில நகரங்களில் உள்ள விஷமுறிவு மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு விற்கப்பட்டு வருகிறது. ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 500 கிராம் விஷம் எடுத்து 1.5 கோடி ரூபாய் வரை விற்று தமிழக அரசிற்கும் இச்சங்கம் பங்களிப்பு தொகை அளித்து வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 1807 கிராம் விஷம் எடுத்து 5.5 கோடி ரூபாய்க்கு விற்று 2.5 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக வடநெம்மேலி பாம்பு பண்ணை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தனக்கு சொந்தமான நிலத்தினை வேறு ஒரு நபருக்கு பட்டா மாறுதல் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் இருசலாக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவர் இந்திரா. இவர் மற்றும் இவரது உடன் பிறந்தவர்களுக்கு சொந்தமான 3 ஏக்கர் பூர்வீக நிலம் அரியலூர் மாவட்டம் இடையாக்குறிச்சி கிராமத்தில் இருந்து வந்துள்ளது. இந்த நிலத்தில் இவர்கள் முந்திரி சாகுபடி செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இடையக்குறிச்சி கிராம நிர்வாக அலுவலர் மோசடியாக பவினா என்பவருக்கு இந்திரா குடும்பத்தினருக்கு சொந்தமான இடத்தை கிரயம் செய்து கொடுத்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த இந்திரா மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கிராம நிர்வாக அலுவலரிடம் சென்று கேட்டதற்கு உங்களால் முடிந்ததை பார்த்துக் கொள்ளுங்கள் என மிரட்டும் தோணியில் பேசியுள்ளார். இதனையடுத்து இந்திரா மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் இன்று அரியலூர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து தங்களது பூர்வீக சொத்தான 3 ஏக்கர் நிலத்தினை மீட்டு மோசடியில் ஈடுபட்ட கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.